ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் பட்டாபிஷேக சர்க்கத்தை பார்த்துட்டு வரும் சுந்தரகாண்டம் வழியாக. அதில் பரதர் பேசின்னு இருக்கார் ராமர்கிட்ட. இந்த பூமி உள்ள வரையில் தாங்கள் எங்களை பரிபாலனம் பண்ணணுன்றதான் எங்களோட பிரார்த்தனைன்னு சொல்கிறார். போன ஆடியோவில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ராமர் பரதனுடைய சரணாகதியை அங்கீகரிச்சுட்டு உத்தமமான ஆசனத்தில் உட்கார்ந்துக்கிறார். சுகமாயும் சீக்கிரமாயும் சாதுரியமாயும் ஷவரம் செய்யக்கூடியவாளை சத்ருகுணர் தருவிக்கிறார். அவள் ராம லக்ஷ்மணா பரத சத்ருகுணாளுடைய ஜடையை நீக்கிறாங்க. பரதன், லக்ஷ்மணன், சுக்ரீவன், விபீஷ்ணன் இவாள்லாம் ஸ்நானம் செஞ்சின்ற பிறகு விசித்திரமான மாலைகளாலேயும் பரிமளங்களாலேயும் வஸ்திரங்களாலேயும் ஆபரணங்களாலேயும் ராமலக்ஷ்மணா சத்ருகுணன் அலங்காரம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ சத்ருகுணர் இப்படி ராமலக்ஷ்மணாளுக்கு அலங்காரம் பண்ணினோன்னு தசரதனுடைய பத்னிகள் சீதைக்கு சகல அலங்காரங்களையும் தாங்களே செய்கிறாங்க. தாரை முதலிய வானர ஸ்திரீகளும் சகல அலங்காரங்களையும் பண்ணிக்கிறாங்க. ராமனிடத்துல எல்லையற்ற வாத்சல்யத்தில் வச்சுருக்க கௌசல்ய சேவிக்கிறாங்க. இது பிறகு சத்ருக்னனுடைய உத்தரவால இக்ஷ்வாகு குல சாரதியான சுமந்திரர் உத்தம அஸ்வங்கள் பூட்டின ராஜ ரதத்தை கொண்டு வந்து நிறுத்துறார். சூரிய மண்டலத்தை போல பிரகாசிக்கிற அந்த ரதத்து மேலே ராமர் ஏறிக்கிறார். சுக்ரீவரும் ஹனுமானும் மகேந்திரனை போல தேஜஸால் ஜொலிச்சுண்டு நேர்த்தியான வஸ்திராபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ராமரோட போகிறாங்க. சுக்ரீவனுடைய பாரியாலும் சீத்தையும் திவ்ய அலங்காரங்களோட அயோத்தியை பார்க்க அவளோட போகிறாங்க. பிறகு அயோத்தியில் தசரதனுடைய மந்திரிகளும் வசிஷ்டரும் ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய மங்கள திரவியங்களை சம்பாதிச்சு வைக்கிறாங்க. அசோகன், விஜயன், சுமந்திரன் முதலியவாளும் ராமருக்கு க்ஷேமமும் சுகமும் ஐஸ்வர்யமும் விருத்தியாகணும்னு இந்த நகரமும் ராஜ்யமும் எப்பயும் மங்களத்தை அடையிறதுக்கு வேண்டிய சகல சுபக்கிரியைகளையும் குறைவில்லாமல் செய்ய வேண்டியதுன்னு வசிஷ்டரை பிரார்த்திச்சுக்கிறாங்க. ராமனை பார்க்குறதுக்காக அவள்லாம் திரும்பி வராங்க. திவ்ய அஸ்வங்கள் பூட்டின ரதத்தில் மாதளி சாரத்தியம் செய்ய தேவ கணங்கள் புடைசூழ இந்திரன் வர்றது போல திவ்யமான ரதத்தில் சுமந்தர் சாரத்தியம் பண்ண ராமச்சந்திரர் விளங்குறத பார்க்குறாங்க. ஏன்னா மாத்தளி இந்திரனுடைய தேரோட்டி, இங்கே சுமந்திர ராமச்சந்திர பகவானுடைய தேரோட்டி. அப்படி இந்திரன் வர மாதிரி இருக்கா ராமர் வர்றது. பரதன் கடிவாளங்களை பிடிச்சுட்டு சுமந்திரருக்கு பக்கத்தில் சாரத்தியம் செஞ்சுட்டு வந்தார். சத்ருகுணன் இக்ஷ்வாகு சக்கரவர்த்திகளுடைய வெண்கொடையை பிடிக்கிறார் ராமருக்கு. லக்ஷ்மணன் ராமருக்கு முன்னின்று வெண் சாமரத்தை வீசுகிறார். ராட்சசாதிபதியான விபீஷ்ணன் மற்றொரு வெண் சாமரத்தை வீசுகிறார் ராமருக்கு. அப்போது ஆகாச வீதியில் தேவர்களும் ரிஷிகளும் மருத்கணங்களும் ராவணாதி ராட்சசர்களை நாசம் பண்ணி தங்களுக்கு எல்லையற்ற சுகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுத்ததை பற்றி ராமனை கொண்டாடுறாங்க. அந்த மதுர துவனி காதில் கேட்குறது. மகாபர்வதத்தை போல மத ஜலத்தை பெருக விட்டுருக்கிற சத்ருஞ்சயன் அப்படின்ற பட்டத்து யானையின் மேலே சுக்ரீவன் ஏறிக்கிறார். ஐராவதத்தின் மேலே விளங்குற இந்திரனை போல அப்போ சுக்ரீவர் பிரகாசிக்கிறார். இதர வானரர்கள்லாம் மனுஷிய ரூபத்தோட சர்வாபரண பூஷித்தர்களாக 9000 மத யானைகள் மேலே ஏறிண்டு வராங்க. இப்படி சங்கம், பேரி, துந்துபி, வீணை, மிருதங்கம் போன்ற வாத்திய கோஷங்கள்லாம் கிளம்புறது. ரகுவீரன் அயோத்தியை நோக்கி போனார். மந்திரிகள் அவரை ஜெய விஜயி பவான்னு வாழ்த்துறாங்க, உபசரிக்கிறாங்க. பிறகு அவளை பின்தொடர்ந்து வர்றாங்க. பிரஜைகளாலும் பிராமணர்களாலையும் மந்திரிகளாலையும் சூழப்பட்டு ராகவர் அந்த ராமபிரான் ஆகாச வீதியில் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரனை போல அப்போ பிரகாசித்தார். அவருக்கு முன்ன அநேகர் மங்கள வாத்தியங்கள் கோஷிச்சுண்டு கொண்டு போனாங்க. ஸ்வஸ்திகம் முதலிய மதுரமான வாத்தியங்களை அங்கே அநேகம் பேர் வாசிச்சுண்டு போனாங்க. கன்யைகளும் பிராமணர்களும் மஞ்சள் கலந்த அக்ஷதைகளை எடுத்துட்டு முன்னே போனாங்க. அநேகர் மோதகங்களை எடுத்துட்டு போனாங்க. உத்தம லக்ஷணங்கள் உள்ள பசுக்கள் முன்ன போக வைக்கப்பட்டது. ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நேர்ந்த ஸ்நேகத்தை, வாயுபுத்திரனுடைய பிரபாவத்தையும் வானரர்களுடைய பராக்கிரமத்தையும் ராட்சசர்களுடைய பலத்தையும் விபீஷனுடைய சகாயத்தையும் ராம மந்திரிகள் விஸ்தாரணமாக பேசிட்டு போகிறாங்க. அதை கேட்டு நகரத்து ஜனங்கள்லாம் ஆச்சரியம் அடைகிறாங்க. இப்படி பேசிண்டே சகல சௌக்கியங்களும் பொருந்தின ஜனங்களால் அலங்கரிக்கப்பட்டு அயோத்தியில் ராமர் பிரவேசித்தார். ஒவ்வொரு வீட்லேயும் மாலையும் ஹாரமும் தோரணங்களும் கொடிகளும் துவஜங்களும் விசித்திரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீடும் ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்காக. இதனை தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.